ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு நான் தான் முகேஷ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. நம்மளுக்கு ஏதாவது வெரைட்டியா சாப்பிடலாம். நாக்கு ஒரு உணர்ச்சியாவே இருக்காது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதனால இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பண்ண போறோம். அது என்னன்னு போக போக வீடியோல காட்டுறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பண்ணி அடிச்சு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க, நம்ம என்ன பண்ண போறோம்? ஞாயிற்றுக்கிழமை என்ன உங்களுக்கு வேணும்? ஏற்கனவே வீடியோ சொல்லிட்டேன், நீங்க ஒருக்கா சொல்லுங்க. என்ன சொன்னீங்க எனக்கு தெரியாது, திருப்பி சொன்னீங்க. அதான் சிக்கன் குழம்பு வைக்கிறோம். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வச்சிருக்கோம். அது என்னன்னு போக போக பாக்கட்டும். ஓகேங்களா? ஏதாவது போட்டுறீங்களா வாயில? இப்படி பண்றீங்க? சரி, ஓகேங்க, வாங்க அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னா நம்மளே சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் வணக்கிட்டு இருக்காங்க. நியாயமா இது? நியாயம். கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி குழம்பு எல்லாம் கொஞ்சம் நிறைய வேணுமா, அதனால கொத்தமல்லி பொடி போட்டாச்சு நண்பர்களே. அடுத்து கலக்கிறோம். நான் சிம்மில் வச்சுதான் வணங்குவேன். நல்லா இது எண்ணெயில முழுகி திரண்டு வரும். குழம்பு நல்லா இருக்கும். உங்க செஃப் யாரு? உங்களோட செஃப் யாரு? உங்க யாரு ஏதோ சொல்லி கொடுத்தா? உங்க அம்மாச்சியா? அம்மாயி. அம்மாயி அப்படி சூப்பரா குழம்பு வைக்கும். ரசம் வைக்கும் பாரு, அப்படி இருக்கும். அம்மாயி பக்குவம் தான், கை பக்குவம். வேற மறுபடியும் அதிகம் வீட்டு மறுபடியா அதிகமா இல்லைட்டுனா வேணுங்கிறத போட்டுக்கலாம். ஒரு கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி, இதுல ஒரு 1/2 கரண்டி. லட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். மொத்தம் 3 கரண்டி போட்டுருங்க நண்பர்களே. அரைச்ச அழகா புரியல. வீட்டுல நமக்கு கறி மிளகா அப்படி இல்ல, வீட்லயே அரைச்சிங்களா? ஆமா, வீட்லயே அரைச்சு. அப்ப நீங்க இதுல மிஷின்ல கொண்டு போய் தரீங்களா? எப்படி செக்ல ஆட்டினீங்களா இல்ல வீட்லயே வறுத்து மிஷின்ல கொண்டு கொடுத்து அரைச்சு கொடுத்துருவாங்க. செக்ல போட்டு ஆட்டுனா அது மிளகு. ஓகே. என்னென்ன போட்டுருக்கோம்ல? கொத்தமல்லி பொடி, வீட்டு மசால், கறி மசால், அதை போட்டு கிளறிட்டு இருக்கோம் நண்பர்களே. கிளறிட்டு இருக்கோம். இது நல்லா வணங்கி எண்ணெய் மேல வரணும், அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். வணங்கி எண்ணெய் வரணும். ஒருத்தர் அப்படியே போட்டு ஆட்டுவாங்க. என்ன ஊத்துறீங்க? அப்படி இல்ல, அது திரண்டு வர சொல்றோம். அப்படியே எல்லாத்தையும் பச்சை போட்டு ஆடக்கூடாது. அது குழம்பு டேஸ்ட் வேற. எவ்வளவு நேரம் ஆற வைக்கணும்? அதுக்கு சூடாற வரைக்கும், சூடாறினா தான் அரைக்கிறது நல்லா இருக்கும். சூடு ஆறணும் மாதிரில ஒரு எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. குழம்பு அப்படியே எப்படி மணக்க இல்ல, நீ இது இங்க மணக்கல, பக்கத்து வீட்டுல யாரோ செய்யறாங்க, அங்கிருந்து மாசம் நீங்க வருது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. திரண்டுருச்சா? இதுதான் திரண்டுறதா? அப்புறம் இது ஆற வைக்கணுமா? ஆமா, ஆறுனாதான் நல்லா இருக்கும். ஓகே நண்பர்களே, ஒரு பாட்டு வைக்கிறோம், நல்லா பாருங்க. கறி உடைச்சிருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது பிடிக்கும். சிச்சிடாதீங்க. போன வாரம் நாட்டுக்கோழி, இந்த வாரம் பாய்லட். போன வாரம் கோழி குழம்பு, இந்த வாரம் கோழி குழம்பு இல்ல. போன வாரம் நாட்டுக்கோழி குழம்பு, இந்த வாரம் பாய்லட் கோழி குழம்பு. மொத்தத்துல எல்லாம் கோழி குழம்பு தானே வருது. கோழி குழம்பு அப்படிதான், இப்படி வச்சாலும் டேஸ்டா இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறோம் நண்பர்களே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. குழம்பு எதுவும் வேணுமா? ஆனா தக்காளி போடுறேன். தக்காளி இடியாப்பம் சொல்றோம் நாங்க. இடியாப்பம், கோழி குழம்பு இடியாப்பம். அம்மா நாளைக்கு இடியாப்பம் சுட்டாங்கன்னா நான் எடுத்து போறேன் நண்பர்களே வீடியோ. இடியாப்பம் என்ன நிலைமையில வருது மட்டும் பாருங்க. ரெடிமேட் இடியாப்பம் இருக்கு, ரெடி. அதை வாங்கி ஏமாத்திடுவீங்களோ? நான் செஞ்சு ஏமாத்திடுறது. அடுத்து நண்பர்களே, கறி வெந்து கொண்டு இருக்கிறது. இந்த மண்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறாங்க நண்பர்களே. மஞ்சள் பொடி போட்டாச்சு நண்பர்களே. அடுத்து
இந்த மாதிரிலாம் எங்க அம்மா ஹைட் எட்ல பாருங்க எப்படி சமைக்கிறாங்க. வளர சொன்னா வளர்ந்தாதான் ஆகும். ஹைட் எட்ல பாருங்க எட்டி பார்த்து சமைச்சிட்டு எங்க அம்மா. வச்சோம்னா ம், அதுல வந்து ஒன்னா முட்டை போடுவோம், ம், இல்லாட்டி இப்படி தேங்காய், ம், உருளைக்கிழங்கு ம். எல்லாம் போடுவோம். எதுக்காக போடுறீங்க இதை? ம்? கறி கம்மியா இருக்குல்ல அதனால. கறி கம்மியா இருக்குல்ல அதனால இது போட்டோம்னா அதிகமா இருக்கும், மெதுவோட காட்டில இருக்கும். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இது காய் அது கறி, அதான் காய்கறியா? காய் குழம்பு இல்ல, இது சிக்கன் குழம்பு. பாருங்க நண்பர்களே, மசாலா அரைச்சாச்சு. அதுக்குள்ள ஒரு ஆளுக்கு பசி எடுத்து நண்பர்களே எங்க அம்மாக்கு. பாருங்க என்ன பண்றது. இதுலயே உப்பெல்லாம் போட்டு அரைச்சிடுமா, இந்த மசாலா சாப்பிட்டீங்கன்னாவும் தெரியும் குழம்பு எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஓ, இப்போ டெஸ்ட் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம டெஸ்டிங் ஒரு 4-5 டே டெஸ்டிங் உள்ள போயிடும். நைட் 7 மணிக்கு சாப்பிட்டது. வேலைக்கு போயிட்டு நான் டெய்லர் நண்பர்களே, யாராவது ஃப்ரீயா பிளவுஸ் தைக்க மட்டும் கேட்டுறாதீங்க, கொஞ்சம் கம்மியா தைச்சு தரேன். நீங்க டெய்லரா? நான் டெய்லரா இருக்கேன். எல்லாமே எல்லாமே பண்றது இல்லைங்க. எல்லாமே சட்டை, பிளவுஸ், சுடி எல்லாமே தைச்சு தருவேன். சரி. ஆனா ரேட் மட்டும் கம்மி பண்ணிக்குவேன். ஆனா மொத்தத்தை காசு கொடுத்துருங்க. மொத்தத்துல காசு கொடுத்துருவோம். சரி, சீக்கிரம் சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சுடுதுடா, பரவாயில்ல, வேலை போடுங்க. என்ன இருக்கு? சட்னி மாதிரி இருக்கா? வாரம் இப்படிதான் பண்ணுவேன். இதை பார்த்தோம் குழம்பு என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிட்டா. வச்சு நல்லாவே இல்லையா? சூப்பரா இருக்குதா? எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. பாருங்க நண்பர்களே, சட்டத்தையும் கையையும் ஆணையும். காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்க, கார உப்பு எல்லாம் இருக்காண்டு. சரி, அப்பதான் தாளிச்சு கொட்டுவோம்ல, அப்ப மிளகாய் கம்மி பண்ணிக்கிறோம். இப்படி சாப்பிடறது அப்படின்னு சொல்லிடலாம், மாற்றி சொல்லலாம். பாருங்க நண்பர்களே, உப்பு போட்டு அரைச்சிரும்ல. சரி சரி. இத்தனை பேசக்கூடாது, பசிக்குது சாப்பிடுறேன், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சுடுது நல்லா இருக்கு. சட்னி மாதிரி இருக்கு. என்ன சொல்லுவாங்க, வேர்க்கடலை சட்னியா? அந்த மாதிரி சட்னி ஃபீல் தருது. வேர்க்கடலை சட்னியோட இல்லம்மா, சட்னி சாப்பிடுற மாதிரி இருக்குங்கிறேன். எல்லாம் வணக்கி இருந்து. சரி சரி, அடுத்து எல்லாம் ஊத்த வேண்டியதுல கலக்கு. நண்பர்களே, இந்த மசாலாவை எடுத்து ஊத்த போறோம். மேடம் சாப்பிட்டு வரட்டும். A few moments later. கறி வந்துச்சு நண்பர்களே. அடுத்து நம்ம அரைச்சிட்டு மசாலா உள்ள சேர்த்து போறோம். தண்ணி ஊத்தியாச்சு நண்பர்களே மசாலாவை. எங்க அம்மா இருங்கிறதுல ஊத்தி வச்சு கடைக்கு குழம்பு போட்டு போறோம்னா, அதனால நிறைய கறி குழம்பு போட்டு போறோம்னா நிறைய பெரிய மொத்தத்துல டெய்லரு மொத்த வேலை செய்யணும். அதை ஒரு வீடியோ சொல்லி ஆனா சிக்கன் கம்மி தான், ஒரு அரை மணி நேரம் வந்திருக்கோமா? இது அரை மணி நேரம் வந்திருக்கோம். நாங்க தட்டத்து இருப்போம். எடுமாது ரெடி ஆயிடுச்சு. தமிழ் கோச்சு வச்சு வளர்ந்து ஆய் பறங்க நண்பர்களே. நம்ம வீடியோல ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா லெக் பீஸா நண்பர்களே. நண்பர்களே இது பாத்தீங்கன்னா கடையில வாங்கின சில்லி பவுடரு, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்காங்களா, வீட்டுல அரைச்சதாமா, அதில் சேர்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே லெமன் சாறு. அடுத்து கொஞ்சம் தண்ணி. Many months later. அடுத்து பாத்தீங்கன்னா 6வது நண்பர்களே. அவ்வளவுதான். இது ஒரு எவ்வளவு நேரம் அப்படியே இருக்கணும்? ஊறணும். எவ்வளவு நேரம் ஊறணும்? அப்படியே விட்டு இருக்குன்னு அது என்ன போட்டுக்க வேண்டியதான் சாப்பிடுறோம். 1 மணி நேரம் ஊறலாம். 1 மணி நேரம் ஊறுமா நண்பர்களே. உங்க அம்மா கடைசி லெக் பீஸ் தேய்ச்சிருக்காங்க. மசாலா சரியா போச்சு. கரெக்டா இருக்கு. இது சொல்லப்பட்டாச்சு நண்பர்களே. நம்ம மசாலா எடுத்துட்டோம்ல அரைச்சதுல, அதை கொஞ்சம் எடுத்து அப்படியே வெங்காயத்தோட சேர்த்தாச்சு. அடுத்து கறியை உள்ள சேர்க்க போறோம் நண்பர்களே. கறியை சேர்த்தாச்சு. குழம்பு ஊத்துலையா? கொத்தமல்லி தலை போட்டாச்சு. இதுக்கும் போடுறாங்க.
முடிஞ்ச வேலை. இன்னொருத்தர் இருக்காருல்ல நம்ம லெக் பீஸ், அவரை பொரிக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. லெக் பீஸை பொரிச்சுட்டு சாப்பிட்டுப்பட்டு மறக்காம நீங்க என்ன வீட்டுல நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் உங்க வீட்டுல என்னன்னு பாருங்க நண்பர்களே. ஜம்முன்னு ஆயிடுச்சு. பாயிண்ட் வந்துட்டோம். லெக் பீஸ் இப்போ பொறிக்க போறோம் நண்பர்களே. ஓஹோ, பதம் டெம்ட் ஆகுது. நல்லா ஓடிச்சு. என்ன கூட ஆயிடுச்சுன்னு பாக்குறாங்க. ஆயிடுச்சா? எடுத்து உள்ள போடுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, ஓடு உள்ள. நண்பர்களே, நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மொத்தம் சிக்கன் வறுவல், சாப்பாடு, அப்புறம் நம்ம லெக் பீஸ். நண்பர்களே, நாங்க இலையில வச்சு சாப்பிடுவோம். நானும் இங்கே பார்க்கணும் டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க நண்பர்களே, லெக் பீஸ் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு பீஸை பிச்சை வச்சு சொன்னாங்க. அப்படியே உங்களுக்கு வருவா. உங்க வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. போயிட்டு நண்பர்களே, பாய். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.